லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கோயில் கொடைக்கு போய் உட்காந்து ஃபுல்லாக கார்ட்ஸ் விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு கோயில் கொடைக்கு தான் வந்து நைட்டு வந்து எல்லோரும் கிளம்பி ஃபேமிலியாக போயிட்டு இருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம குலதெய்வ கோயில் கிடையாது. ஆனாலுமே நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து வச்சிருந்த வேண்டுதல் வந்து நடந்தால் அந்த வருஷம் வந்து நம்ம கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பை காட்ஸ் கிரேஸ் இந்த வாட்டி வந்து அந்த கோயில் கொடை வந்து நல்லபடியாகவே முடிஞ்சுது. அண்ட் நம்மளுமே வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறினதுனால வந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் வந்து ஒரு இறந்தவங்களுக்கு என்னென்னலாம் சடங்குகள் செய்வாங்களோ அது எல்லாமே வந்து செய்வாங்க ஹரிச்சந்திர சாமிக்கு. அண்ட் இது வந்து நம்மளுடைய 4th டைம் இந்த கோயில் கொடையை வந்து நம்ம இப்படி பார்க்குறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் விடிய விடிய வந்து கோயில் கொடை நடந்துட்டு இருந்தது. நம்மளுமே வந்து நல்லா வந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் காலையிலே வந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு வந்து குளிக்க போனோம். அந்த தோட்டத்தில் வந்து நிறைய செடி கொடிலாம் இருந்தது. அந்த பலாப்பழம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த நாகர்கோவில் சைட்லலாம் கீழே தொங்கும்ல அதே மாதிரி வந்து இருந்தது. அண்ட் மதியானம் வந்து இந்த கோயில் கொடையில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிக்கு படைச்ச எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வந்து அவங்க கையால் வந்து அதை எடுத்து கொடுப்பாங்க. சாமிக்கு தோன்றதான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். ஊர் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணி அவங்கள்ட்டையுமே நம்மளுமே வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போனோம். மட்டன் குழம்புல மட்டனை விட உருளைக்கிழங்கு நிறைய போட்டிருந்தாங்க. அன்னதானம் அப்படி